ஹே நண்பர்களே, நான் உங்கள் க்ரீன் பாட். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு ஃபார்வர்ட் வேர்ல்டு இருக்கும். லைக் கேமர் பாய் தமிழ், விசார்ட் கிராஃப்ட் தமிழ் அவங்கள மாதிரி. ஸோ அதனால் நம்மளும் ஒரு ஹார்ட் கோர் சீரீஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இப்போ ஆரம்பிச்சிடலாம். பக்கத்துலேயே கொஞ்சம் ஷீப் இருக்குது, அதை போய் அடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்கான விஷயம்லாம் பண்ண போகிறோம். ஸோ டைம் லாப்ஸ் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோன் டூல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் ஃபுட்டு தேவை. நல்லா இருக்கீங்களா? முன்னாடியே கவு இருக்கு, அவனை போய் அடிச்சு போடலாம். ஸோ ஒரு கவ்வும் ஒரு பன்னியும் வந்து மர்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் உட்டு தேவை. ஏன்னா நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேவா ரவினான்னு தெரில. இதான் பார்த்தீங்கன்னா அது. ஸோ இப்போ எப்படியோ நம்மளுக்கு லைட்டாக அயன் இது காப்பர்ஸ்லாம் வேணும். ஸோ அதனால் கீழே போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரிஸ்க் எடுக்கலாமா? சரி வாங்க போயிடலாம். ஷவல் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து கீழே பொறுமையாக இறங்கிடலாம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரில. பிக் இருக்குது, இவனையும் அடிச்சு போடலாங்க. நம்மளுக்கு எப்படியோ கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்படும். நான் அடிச்சு போடலாம். ஃபுட்டு இருக்குன்னு நம்ம நல்லா தானே. எஸ், இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் மைனிங் போடுறதுல உங்களுக்கு டைம் லாப்ஸில் வரும். ஸோ பார்த்து என்ஜாய். சாரி ஃபார் இன்டரப்ஷன். அந்த மாதிரி மேலே போயிட்டே இருக்கும்போது என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பூச்சி பூச்சி பூச்சி, ஐயோ செத்துருப்பேன் இப்போ விட்டுருந்தா. அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷிஃப்ட்டே அழுத்தாமல் போயிருக்கேங்க. அதனால தாங்க விழுந்துட்டேன். ஐயோ செத்துருப்போங்க இப்போ விட்டுருந்தா நம்மளுக்கு. அதனால தான் ஃபுட்டு வேணும்னு சொல்லியிருந்தேன். ஐயோ இப்போ செத்துருப்பாங்க பாருங்கள். 4 ஹார்ட் இருக்குது. ஸோ இப்போ எப்படியாச்சும் போயிட்டு நம்ம இந்த பொருளெல்லாம் எப்படியோ போய் ஸ்மெல்ட் பண்ணணுங்க. ஸ்மெல்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த காப்பர் டூல்ஸ்லாம் எடுத்து மாட்டிக்கணும். காப்பர் நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஸோ காப்பர் ஆர்மர் பண்ணிடலாம். சாவுடே அப்பா, மறக்கவே மாட்டேங்க என் வாழ்நாளில். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ஹார்ட் கோர் வேர்ல்டும் போது கோல் செட் பண்ணுவாங்க. நம்ம என்ன கோல் செட் பண்ணுறோன்னா, அட்லீஸ்ட் 50 நாள் சர்வே பண்ணுறோம், என்டர் ட்ராகனை அடிக்கிறோம், எலக்ட்ராவை தூக்குறோம். ஸோ இப்போ வெளியே போயிட்டு ஃபுட் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு சில வேலையெல்லாம் பார்க்குற டைம் லாப்ஸில் பாருங்கள். எஸ் கைஸ், முதல் நாளோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ தூங்குராஜா. எஸ், எண்ட் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் டே. எஸ், இப்போதைக்கு நம்ம இது இப்படி தாங்க இருக்கும். முதல் நாள் முடித்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் செத்து பொழைச்சி வந்திருக்கோம். இப்போ இந்த ஒட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். வெறுக்குதுங்க எனக்கே இப்போது. செத்து பொழைச்சி வந்துட்டோம் எப்படியோ கஷ்டப்பட்டு. ஸோ அதாங்க ஒரு 50 நாள் அட்லீஸ்ட் சர்வே பண்ணுறோம். 100 நாள் சர்வே பண்ணி என்டர் ட்ராகனை போடுறோம், எலக்ட்ராவை தூக்குறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே சும்மா ஒரு பேஸ் மாதிரி போட்டுக்கலாம். பேஸ் மாதிரி போட்டுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்னஸுக்கு ஸ்டோன் தேவையா? இப்போ இருங்க, நான் போய் மைனிங் போய்க்கிறேன். போய் டைம் லாப்ஸை பாருங்கள். நிறையா டைம் லாப்ஸ் எடுத்துன்னு திட்டாதீங்க, ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ, அதனால தான். ஓகே கைஸ், நம்ம ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்னஸை வந்து செஞ்சிடலாம். ஸோ அப்போ தான் நம்மளால் காப்பர் வந்து ஸ்மெல்ட் பண்ண முடியும். இந்த 24 காப்பர் கரெக்டாக ஒரு ஆர்மருக்கே கரெக்டாக போயிடும். என்ன பண்ணுறது?
அயன் இதை வச்சு தான் அயன் பிக்காக்ஸ் பண்ணணும். இப்போ அதை எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த எல்லாமே ஸ்மெல்ட் ஆகிட்ட பிறகு வந்து நான் உங்களை பார்க்குறேன். One eternity later. எஸ் காய்ஸ், இவ்வளோ நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி பீஸ் ஆஃப் அவர் ஆர்மர் செய்ய போகிறோம். லெகின்ஸ் அயன் பிக்காக்ஸ் செஞ்சுருக்கோம். எஸ், அந்த அயன் ஸ்மெல்ட்டாக நல்லா அயன் பிக்காக்ஸ் செஞ்சுருக்கோம். இந்த ஷீல்டு செஞ்சுருக்கோம். ஓகே, இப்போதைக்கு பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி தரமாக இருக்கோமா, மாசாக இருக்கோமா. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேயே நம்மளுக்கு காப்பர் ஆர்மர் கிடச்சிருச்சு. அது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு அயன் ஷீல்டு, ஒரு அயன் பிக்காக்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்த எபிசோடில் என்ன பண்ணலான்னு கமெண்ட் போடுங்க. ஸோ இப்போதைக்கு இதாங்க எண்ட் ஆஃப் அவர் ஃபஸ்ட் எபிசோடு. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப சின்ன எபிசோடாக தான் இருக்கும். எனக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரிலங்க. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க எனக்கு. ஸோ நான் மட்டும் எடிட் பண்ணி போட்டுருந்துக்கிறேன். ஸோ நிறைய டைமில் சந்திச்சுன்னு திட்டாதீங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.